வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் ப்ரொக்கோலி கட்லட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு ப்ரொக்கோலியை எப்படி சமைக்கணும்னு தெரியாது. இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. நம்ம காலிஃப்ளவரை எப்படி சுடு தண்ணியில் போட்டு எடுப்போமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன ரெசிபி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். இதில் கிரேவி கூட செய்யலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த கட்லட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூவை மட்டும் கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்க குக்கரில் 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கோட தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. ப்ரொக்கோலியை நான் எலக்ட்ரிக் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது கூட நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ரொம்ப அரைச்சி எடுக்காமல் இதை 2 பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சி எடுக்கணுன்னாலும் அரைச்சி எடுத்துக்கலாம், ஆனால் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்க சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ப்ரொக்கோலியும் சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1, இது கூட கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 2 பிரெட் துண்டுகளை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்குங்க. 3 ஸ்பூன் கடலை மாவு. இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. பிசைஞ்ச மாவை மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்குங்க. இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் இன்னும் 2 பிரெட் துண்டுகளை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக 3 பிரெட் துண்டுகளை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ உருட்டி எடுத்த மாவை இந்த பிரெட் துண்டில் நல்லா பரட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எல்லா கட்லட்டையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் தோசைக்கல்லில் தான் சுட்டெடுக்க போகிறேன். தோசைக்கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லட்டை இதில் வச்சுருங்க. இப்போ இந்த கட்லட்டை சுற்றி தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இதில் நான் உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்தேன். கேரட், பச்சை பட்டாணி சேர்த்தும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கட்லட்டை சுற்றி எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததும் இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய ப்ரொக்கோலி கட்லட் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.